ஆனால் நீங்கள் என்னடா நான் முஸ்லீம் கோயிலில் உட்காந்து கறி சாப்பிட்டா தப்பு அப்படிங்கிறீங்க. முருகனுக்கு படைக்கிறது தப்பு. பிள்ளையார் பக்கத்தில் பிள்ளையார் கிட்ட கொடுத்து சாப்பிட்றோம். பிள்ளையார் கோவிலில் அமர்ந்து அசைவம் சாப்பிட்ட நபர்களின் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. அவர்களை கைது செய்து சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என கண்டனங்கள் வலுக்க தொடங்கியுள்ளது. இப்ப சொல்லு. நானும் ஒண்ணுதான் மட்டன் சாப்பிட்டு இருக்கேன். சிக்கன் எட்டத்துல இருந்து பிடிச்சிக்க லைவா என்ன பண்ணுவோம். பிள்ளையாருக்கு நாங்க கெடாவே வெட்டுவோம் தெரியுமா. இந்துக்கள் கோயிலில் பிள்ளையார்களில் உட்காந்து கறி சாப்பிட்றாங்க. ஆனால் நீங்கள் என்னடா நான் முஸ்லீம் கோயிலில் உட்காந்து கறி சாப்பிட்டா தப்பு அப்படிங்கிறீங்க. முருகனுக்கு படைக்கிறது தப்பு. பிள்ளையார் பக்கத்தில் பிள்ளையார் கிட்ட கொடுத்து சாப்பிட்றோம். பிள்ளையாருக்கே ஊட்டி விட்டுருவாங்களாடுது. என்ன ஜனநாயகம். தப்புன்னு தெரிஞ்சாலும் யாரும் தட்டி வைக்கணும்னு நினைச்சாலும் தட்டி வைக்கணும். உடனே இந்து சபாவெல்லாம் உடனே கூட கூட வந்துடுறீங்களா. தப்பு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்புன்னு கொடியை பிடிக்கிறீங்களா. எங்க ஊர்ல வந்து கொடி பிடிங்க. இந்த ஊர் வந்து கொல்லிக்கட்டிப்பாளையம் அரசமரத்து பிள்ளையாரு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஊர்லயும் தான் இந்து சபாவில் வந்து ஆள்லாம் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் ஒரு இந்து சபையில இருந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேளுங்க பார்க்கலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.